விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? விருச்சகம் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், முருகரை பிடித்துக் கொள்வதும், செவ்வாய் அதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் விஷயத்தில் அதீத கவனம். இன்ஃபெக்ஷன் டிசீஸ் அதிகமாக இந்த வருஷத்தில் வருதென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் அதேபோல் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். ஜூன் மாதம் வரைக்கும் எப்பவுமே நெஞ்சு அடைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் காட்டும். படிப்படியாக ஜூன் மாதம் இருந்து படிப்படியாக தீரும். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளையார் வழிபாடு தொழிலை மேன்மை அடைய வைக்கும். திங்கக்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுக்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு, தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், 5ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் அதை இருக்கக்கூடிய இடத்தில் பூர்வீகத்தில் தேவையில்லாத உபத்திரங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய தொழில், படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் சங்கடங்கள் காணப்படும். நல்ல தோழனாக தோழியாக மாறி அவர்களுக்கு கை கொடுப்பது உங்களுடைய சாமர்த்தியமான அமைப்பு என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதாரண வயிற்று வலி பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கழிவு பாதையில் சிறிய உபத்திரம், ரத்தம் போகிற மாதிரியெல்லாம் இருந்தால் நீங்களே ஏதாவது சுயமாக ஆயுர்வேதிக்கு மருந்து எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்காமல் டாக்டரை பார்த்துருங்க, நல்லது நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம், சந்திரன் நீச்சமான ராசி என்பதனால் மன அழுத்தம், மனசோர்வெல்லாம் காணப்படும். அந்த விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்களெல்லாம் தீர்வதும், தைரியம் ஏற்படுவதும், நம்பிக்கை ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு.